பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதனவே. நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறோம். 24/5/2021. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போமா? மங்களகரமான பிளவ வருடம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி, ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை, உத்தராயண காலம், வசந்த ருது, ஆங்கில தேதி 24/5/2021. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலை 7:34 வரைக்கும் தாங்க. பிறகு சுவாதி நட்சத்திரம் இரவு 4:24 வரைக்கும் இருக்குங்க. திரையோதசி திதி இன்று இரவு 10:27 வரைக்குங்க. இன்று முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கலந்து வருகிறது. வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய ராகு கால நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டம நாள். முதலில் மேஷம். மேஷ ராசி அப்படின்னும்பொழுது அந்த அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறார், முக்கால் சுபம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குரு பார்வையில் இருக்கிறதால சிறப்பான ஒரு பலனை தருவார். கம்யூனிகேஷன் பாவம், இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்டிலே உட்காந்து வேலை செய்வீங்க, பட் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் சில பேர் ஏதாவது புதுசாக ஒரு ஜாப்புக்கோ இல்லை வேறு சில விஷயங்களுக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகும். ஒரு சிலருக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இன்று ஒப்பந்தங்கள் ஆகக்கூடிய நாள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும். இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். படிக்கும் மாணவர்கள் ஆன்லைனில் படித்தாலும் அதிக சிரத்தையோடு படித்தா தான் பாஸ் செய்ய முடியும். 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சிறப்பானதொரு சந்தோஷம் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்றைக்கி அது சக்ஸஸ் ஆகுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 10ஆம் இடம் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். கொஞ்சம் சின்சியராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. காவல்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை போன்ற அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும். அதே நேரத்தில் காய்கறி, பழங்கள் வியாபாரம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமத்தோடு தான் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் கெடுகிறது. மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை மேஷ ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திராசிரம நாளுங்க. இன்றைக்கி கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்க, இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறைகள் மட்டுமில்லை, அத்தியாவசிய பணிகளுக்காக வேலைக்கு போவீங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலைக்கு போங்க. அங்கே போய் எதாவது பிரச்சனை உங்களுக்கு காத்திருக்கலாம். பேசுவதை குறைத்து கொண்டாலே பாதி விஷயம் தானாக சால்வ் ஆகிடும். ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார். அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும், எந்த பிரச்சனையும் இல்லை.
கௌரவம் புகழ் அந்தஸ்தை அவர் நிலைநாட்டக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார். 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். பணவரவு திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஏதோ ஒரு அத்தியாவசிய பணிகளுக்காக சில பேர் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கிறவங்க பார்த்து ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்தில் 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாள். 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். 7க்குடையவன் செவ்வாய், 2இல் குரு பார்வையில் இருக்கிறார். ஒன்றும் குறை கிடையாது, சூப்பர், அருமையான நாள். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சண்டை சச்சரவு வரும் ஆரம்பத்தில், பிறகு மதிய வேலைக்கு பிறகு கொஞ்சம் சரியாயிடும். அடுத்தது 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் வீட்டிலேயே இருந்து தான் சாமி கும்பிடணும். 10ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற டிபார்ட்மெண்ட்டில் அத்தியாவசிய பணிகளில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாரும் கொஞ்சம் அனுசரித்து வேலை பார்க்கணுங்க. இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகளில் முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதால எச்சரிக்கையாக செயல்படுங்கள். திருப்தியான ஒரு நாள். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி குரு பகவான் பார்க்குறார். ராசி அதிபதி 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அதனால் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக செல்லுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் வெளியில் போகும்போது மாஸ்க்கு போடாமல் போகாதீங்க. இப்போல்லாம் டாக்டருடைய இது என்னென்னா டபுள் மாஸ்க்கு போட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 12ல் போய் மறைஞ்சிருக்கிறார். அதுவும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதால இந்த மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். குடும்பத்தில் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உள்ளுக்குள்ளே சண்டை சச்சரவு வரலாம். கொஞ்சம் நீங்கள் அதை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. வெளியூர்லேருந்து ஒரு நல்ல தகவல் வர இருக்கிறது. அது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வேலை விஷயமாக கூட இருக்கலாம். இல்லை உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது ஏற்படக்கூடிய அமைப்பு கூட இருக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. 5ஆம் இடமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம்தான். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். 7ஆம் வீட்டு அதிபதி 9ல் போய் இருக்கிறார். பாக்கிய நிறைவு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நீங்கள் யோக பாக்கியங்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நண்பர்களாலும் கூட சில ஆதாயங்கள் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி இன்று வேலைக்கு செல்லும் அன்பர்கள், காவல்துறையாகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், அத்தியாவசிய பணிகளில் வேலை செய்யும் அன்பர்களாகட்டும், எல்லாரும் கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் இன்றைக்கி. ஏன்னா 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுங்க. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா தான் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாத ஒரு சூழ்நிலை அமையும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 11ஆம் வீட்டு அதிபதி ராசியில் குரு பார்வையில் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்தது கடகம். கடகம்னு எடுத்துட்டிங்கன்னா கடகராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியை சனி பகவான் பார்க்குறார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், லாக்டவுன் பீரியடு தான் இருந்த போதிலும் கொஞ்சம் வேலைக்கு போவீங்க இல்லையா, காவல்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை, அத்தியாவசிய பணிகளில் வேலை செய்யும் அன்பர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். அவப்பெயர் ஏற்படும் ஒரு சில நேரத்தில். சிலருக்கு உடம்பு முடியாமல் லீவு கூட போட்டால் ரொம்ப நல்லது தாங்க. உடம்பு முடியாமல் கூட போகும். ஆனால் பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலை. அதே நேரத்தில் உங்களுக்கு
தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள், தாய்மாமன்கள் உங்களுக்கு ஆதாயமாக செயல்படுவார்கள். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளால் ஆதாயம், தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். பகலில் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சரவு வருங்க. அது மதியம் 6 மணி பொழுது சாய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சண்டை சச்சரவு காணாமல் போயிடுங்க. ஒன்றும் பயப்பட தேவை. பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ பாக்கிய குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. கொஞ்சம் அதான் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லையா, போகிறவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். மற்றபடி 10ஆம் வீட்டு அதிபதி 12இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் லெபோரியஸ் இருக்குமோ ஒழிய மற்றபடி எந்த சிரமமும் இருக்காது. மற்றபடி இந்த கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது சிம்மம். சிம்மம்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசி அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றியும் வேலையை பற்றியும் தான் இருக்கும். ஆனாலும் வீட்டில் உட்காண்டிருக்கீங்க. குரு பார்வையில் இருக்கிறார். இந்த ராசி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்து அதிபதி 10இல் இருக்கிறார். 2க்கும் 11க்கும் உடைய புத பகவான் 10இல் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. உங்களுக்கு பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு மீண்டும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக கணவன் மனைவி பரஸ்பர ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். 9ஆம் இடத்து அதிபதி 11இல் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போது இது அற்புதமான ஒரு நிலை. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வேலையில் இருப்பவர்கள் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் பணியாளர்கள், காய்கறி பழங்கள் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள், இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப சொகுசாக பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அடுத்தது கன்னி. கன்னி ராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் எப்போவுமே கொஞ்சம் உஷாரான பேர் வழிகள். இவங்க உடல் உழைப்பை போடுவதை காட்டிலும் அதாவது மூல பலத்தை பயன்படுத்தி வேலை பார்க்கக்கூடியவங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆலய வழிபாடு செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் வீட்டில் உட்காந்து பூஜை போடுங்க, எந்த குறையும் இல்லை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். திருப்திகரமாக இருக்குது. 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். ஆனால் 2 குடையவன் சுக்கிரன் நல்ல நிலையில் ஆட்சியில் இருக்கிறார். 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார். கொஞ்சம் மனஸ்தாபங்கள், மனசில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் மொழி. ஆனால் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. நீங்களும் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதி சுக்கிரனும் அங்கே தான் உட்காண்டிருக்கார். இது மாபெரும் சிறப்பு. பெண்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், தாய்மாமனால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஆனாலும் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாப மிகுதி ஏற்படும். 10ஆம் இடத்தில் குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, அத்தியாவசிய பணிகள் பணியாற்றும் பணியாளர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை.
ரொம்ப சுமூகமாக வேலை பார்த்து வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலை. இரவில் நன்றாக உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. துலா ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ராசி அதிபதி உங்களுக்கு ஆட்சி நிலையில் இருக்கிறார். சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு அதே நேரத்தில் ராசியை குரு பகவான் பார்க்குறதால இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலம். இவங்க நினச்சது சாதிக்க முடியும், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இப்பொழுது காலகட்டம் உங்களுக்கே தெரியும். இருந்த போதிலும் பணவரவு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு சவாரிகள் கிடைச்சி கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். படிக்கும் மாணவர்கள் ஆன்லைனில் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். புத்திர புத்திரிகள் ஆன்லைனில் படித்தாலும் நல்லா படிப்பாங்க, மேல் படிப்பு எந்த குறையும் கிடையாது. ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் போகலாம், செலவினங்கள் அதிகமாகி, அதாவது வருமானத்துக்கு மீறி செலவுகள் அதிகமாக கடன் தொகை இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் குரு பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணை இன்று அவங்க பரஸ்பரம் ஈகோ விட்டு கொடுத்து சந்தோஷமாக அவங்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும். கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. இந்த துலா ராசி அன்பர்கள் இன்றைக்கி காவல்துறையாகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், தீயணைப்புத்துறையாகட்டும், அத்தியாவசிய பணிகள் செய்யும் பணியாளர்களாகட்டும், இந்த மருத்துவத்தில் செவிலியர்கள் முதல் டாக்டர்கள் வரை எல்லாருமே இன்றைக்கி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த துலா ராசி அன்பர்கள். காவல்துறை பிசி முதல் பெரிய ஐபிஎஸ் வரைக்கும் கூட இன்றைக்கி கஷ்டமான ஒரு சூழல் தான். ஏன்னா 10ஆம் வீட்டை சனி பார்க்கறதால கொஞ்சம் மேனாமினிக்காக இருந்துட்டு வர முடியாது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக வரக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது விருச்சிக ராசி இருக்கிறதுலே அருமையான ராசி. இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் இவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால் இவங்களுக்கு எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது புதுசாக கான்ட்ராக்ட் பேசிஸோ இல்லை தொழில் தொடங்குறதோ அதுக்கு அக்ரிமெண்ட் போடுறது, இது மாதிரி எதை செஞ்சாலும் இவங்க புதுசாக எந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டாலும் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். தாயுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். கான்ட்ராக்டில் ஓட்டுவாங்க கவர்மெண்ட்டில், அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வாடகை அந்த தண்ணி லாரி, அதுக்கப்புறம் அஃபீஷியலாக கார் வாடகை விடுவாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஐடி பீரியடில் கூட சில பேருக்கு அப்படி சில வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிச்சயமாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 7ஆம் வீட்டு அதிபதி அற்புதமாக ஆட்சி நிலையில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஏதோ பணவரவு பொருள் வரவு நிச்சயமாக இன்றைக்கி வரப்போகுது. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இன்று அற்புதமான ஒரு நாள், சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு
உறவினர்கள் மட்டுமல்ல, நண்பர்கள் கூட உதவிகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அதுவும் மருத்துவத்துறையில், காவல்துறையில் டெஃபினட்டாக இவங்களுக்கு இந்த குரு பார்க்க கோடி நன்மை. ரொம்ப இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி வேலை பார்ப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அயன சயன போகம் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து நன்றாக உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அடுத்தது தனுசு. தனுசு ராசி எடுத்துட்டிங்கன்னா ராசி அதிபதி நல்ல நிலையில் தான் இருக்கிறார், ஒன்றும் குறை கிடையாது. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அஜீரண கோளாறு ஏற்படும். ஏன்னா வீட்டிலையே இருக்கிறீங்க, உடம்பு என்ன ஏடிஎம் மிஷினாக அது வேலை ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தால் ஏதாவது பிரச்சனை வரும் இல்லையா? அதனால் கொஞ்சம் உங்களுக்கும் 4ஆம் இடம் வேறு சரியில்லை, சுகஸ்தானமும் சரியில்லை. அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் டயட் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஏன்னா வீட்டே இருக்கிறாங்க. அது நடுத்தர வயதினராகட்டும் வயதானவர்களாகட்டும் இவங்க வந்து கொஞ்சம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறார். பிள்ளைகளால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் போகும். அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். பாக்கிய நிறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. 10ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மற்றபடி உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மகரம். மகரம்னு எடுத்துட்டிங்கன்னா மகர ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இருந்தாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம். அதே நேரத்தில் 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் சரியில்லை. இந்த மகர ராசி அன்பர்கள் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவாள்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை பார்க்கணும், இல்லைன்னா பிரச்சனையில் போய் முடியும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்கள் செலவுகள் வைக்கலாம். 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். பிள்ளைகள் வந்து இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை. அவங்க மாட்டுன்னு மணிக்கணக்கில் ஃபோனை காதலை வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டு வந்து எப்போவுமே ஃபோனில் காதலையே ஃபோனு ஒட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அது சிலருக்கு பிரச்சனைகளை போய் முடியலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். மாபெரும் சிறப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். 7ஆம் வீட்டை சனி பார்ப்பது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சங்கடங்கள், தர்ம சூழ்நிலைகள் வரலாம். விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி பார்க்கும்பொழுது இன்று 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறதால 10குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறதால 10ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இந்த மகர ராசி அன்பர்கள் கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமைகிறது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் இந்த நேரம் வந்து லாக்டவுனாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான். சரி, அடுத்தது ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு அமையக்கூடிய அற்புதமான ஒரு நிலை. ஆலய வழிபாடு செய்ய முடியாது, வீட்டையே ஆலயமாக மாற்றி ஸ்லோகங்களை சொல்லி மனதை தேர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது கும்பம். கும்பம்னு எடுத்துட்டிங்கன்னா ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு உடம்பில் ஒரு தனி ஒரு தேஜஸ் மினுமினுப்பு வரும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன நினச்சிங்களோ அதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இருந்தாலும் கூட பணவரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. வீட்டில் கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் அதை
கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கம்யூனிகேஷன் பாவம் 3ஆம் இடத்து அதிபதி 5ல் போய் உட்காந்துருக்கார். குரு பார்வையில் இருக்கிறார். இளைய சகோதரத்தால் நிச்சயமாக ஆதாயம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சில ராசி என்பர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டலாமான்னு யோசனையில் இருப்பீங்க. இது தாராளமாக செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 4ல் சுக்கிர பகவான் இருக்கிறார். இது வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைக்கக்கூடிய யோசனைகள் இருக்கும். இது தாராளமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு அன்னோன்னு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள் கூட உதவிகரமாக இருப்பார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமே அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். பாக்கியாதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இந்த கும்பம் என்று. அடுத்தது மீனம்னு எடுத்துட்டிங்கன்னா, மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள். நல்ல பண வருவாய் இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சதால் உங்களுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக, மருத்துவமனைக்கு சாதாரண ஒரு இதுக்கு போகக்கூடிய சூழ்நிலையாக இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். நல்ல சுகத்துக்கு குறை கிடையாது. தேக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு வம்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு க்ரியேட்டிவிட்டி ஆகும். நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் இருக்காது. 8ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. இது அதை விட சிறப்புங்க. கௌரவ புகழ் அந்தஸ்து காப்பாற்றப்படும் அப்படின்னே சொல்லுவாங்க. 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானப்படக்கூடிய இடம். அந்த இடத்த போய் குரு பார்க்குறான்னு சொன்னால் உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. கௌரவ புகழ் அந்தஸ்து காப்பாற்றப்படக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருந்தாலும் 11 குடையவன் 11ல் ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் இல்லை. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.